சென்னை மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரி எதிரே உள்ள பென்னி மில் கிரவுண்ட் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிமுக பிரமுகர் நடிகை கௌதமி பெண்களுடன் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபட்டார். விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், எஸ்.ஜி. சூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு மற்ற மொழிகளை பழித்து பேசும் பொழுது நமது சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிறது. இன்றைய முதலமைச்சர் காவிய மயமாகிறது கல்வி என்று சொல்கிறார். எதை வைத்து சொல்கிறார்? இன்று கல்வி விரிவுபடுத்தப்பட்டு தொழில்நுட்பத்தோடு உலக அரங்கில் நம் தமிழ் குழந்தைகள் இன்னும் பிரபலமாக வர வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபடியும் அவர் ஆகலையா, இவர் ஆகலையா, 2 மொழி கொள்கையில தான் அவங்க படிச்சாங்க அப்படின்னா அது அந்த காலங்களில் சவால்கள் குறைவு. ஆனா இந்த காலம் சவால்கள் நிறைந்த காலமாக இருப்பதனால் தமிழ் குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் இன்னும் அதிக சவால்களை சந்திக்க போகின்ற நேரத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எல்லா நாடுகளும் எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஏன் தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை? மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய கல்விக் கொள்கையில் வரும் அந்த மும்மொழி கொள்கையையும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னாரே, அதற்கு உங்கள் பதில் என்ன? எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுது சொல்கிறார்கள் வட மாநிலத்துல இல்ல. வட மாநிலத்து குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஒரு வாய்ப்பை தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கிறதா இல்லையா? அப்போ நீங்க தமிழக எல்லையை தாண்டி தமிழ் செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா? இப்ப கற்றுக்கிட்டார்களான்னு கேக்குறீங்க. எந்தெந்த வகையில் எந்தெந்த குறைபாடுகள், எந்தெந்த மாநிலத்தில் கல்வியில் குறைபாடுகள் இருக்கிறதோ அதை சரி செய்வதுதானே தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. ஆக மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து நீங்கள் தொகுதி மறைவரையை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் மொழியை பற்றி பேசினால் தெலுங்கானாவில் 3 மொழி கற்றுக்கொள்கிறார்கள். அதிகமான பேர் ஹிந்தி பேசுகிறார்கள். அதை என்ன சொல்வீர்கள் நீங்கள்? மறுபடியும் தமிழக மக்களின் அந்த வாய்ப்புகளை குறுக்கி, அதுவும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகளின் வாய்ப்புகளை சுருக்கி இந்த தமிழ் குழந்தைகளுக்கு இவர்கள் அநீதி இழைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் நேரடியா வைக்கிறோம். இப்போ மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதுக்கு மனம் வருந்தி யாராவது புண்பட்டு இருந்தால் நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். உடனே முதலமைச்சர் சொல்கிறார், இதுதான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களின் வெற்றியாம். போர் குணம் கொண்டு அவரை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்களா? இல்லையே. இதே டி.ஆர். பாலு அவர்கள் முருகன் என்ன சொன்னாரு? நீங்க அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் என்று சொன்னார். இதெல்லாம் நல்ல வார்த்தைகளா? தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் தானே அவர்களும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்கிறார்கள். இப்ப நாக்கை அறுத்துறோம் என்று சொல்வதற்கு என்ன அடக்கம் தேவை என்று நான் கேட்கிறேன். ஆக அவர் தான் உணர்ந்து கொண்டு அவர் மன்னிப்பு அவர் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால், எம்பிக்களால தான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால் இந்த எம்பிக்கள் கூச்சலிடுவதற்குத்தான் அவர்கள் சரியானவர்கள். தொகுதி மறைவரையை வைத்து தமிழகத்தில் உள்ள அவ்வளவு குற்றங்களை மறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கூறுகிறோம். முதலமைச்சர் ஏதோ இன்றைக்கு காவி மயம் அது மயம் என்று பேசுகிறார். கலைஞர் மயமாக்கி இருக்கிறது. எத்தனை பாடங்கள் கலைஞரை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பாடங்கள் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? ஆக இன்று தமிழகம் இன்று பேசுவது தேசிய ஒருமைப்பாட்டிற்கே குந்தகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று வேறுபடுத்தி பேசி தேசிய ஒருமைப்பாட்டிற்கே திமுக குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இவங்க தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதற்காகத்தான் சந்திரசேகர் அரசு இந்த ஆட்சியை கலைத்தது. திமுக ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது. ஒன்று ஊழலுக்காக, ஒன்று தேசியத்திற்கு எதிராக இருந்ததற்காக. ஆக இப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள்.